வணக்கம் மக்களே. நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெடிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஜென்ரலாவே நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போறோம் அப்படின்னா, மெடிக்கல்ல ரீதியா கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும். சில பேருக்கு அது இயற்கையாவும் இருக்கும். சில பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சில பேர் சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பல்லுலாம் சுத்தையா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கிளீன் பண்ணி பல்ல அடைச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கால் பெண்டு, கை பெண்டா இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு அதுக்குள்ள எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்து ஓரளவுக்கு ரிகவர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்புறம் ஐ டெஸ்ட் கண் வந்து 6.6 இல்ல அப்படின்னா, மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க. அது உங்களோட விருப்பம். ஓகேவா? கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னா, அந்த நெட்ல கலர் பிளைண்ட்னஸ் அந்த சார்ட் எடுத்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவே ஓகே ஆயிரும். 6.6 இல்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுங்க. 6.6 இருக்கான்னு. இல்ல அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கேட்கும்போது திக்காம கரெக்டா சொல்லிருங்க. விடாம சொல்லிருங்க. அதுக்கு ரைட்டோ தப்பு சொல்லிருங்க. ஓகேவா? அப்படி சொல்லிட்டாலே மோஸ்ட்லி பாஸ் ஆயிடலாம். என் பேஜ்லயே நிறைய பேர் பாஸ் ஆகி வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பிரைவேட் பார்ட்ல பிரச்சனை இருக்கு வைக்க அப்படின்னா, அதுக்கான டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பண்ணிருவாங்க. அதுதான் நல்லது. நிறைய பேர் கையில அறுத்துட்டு சூசைட் பண்ண தழும்பு எல்லாத்தையும் வச்சுட்டு இது மெடிக்கல்ல பாஸ் ஆகலாம்னு கேட்குறீங்க. கண்டிப்பா உங்களை பார்த்த உடனே அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சூசைட் பண்றீங்கன்னா நீங்க டூட்டிக்கலாம் லாய்க்கே கிடையாது. அதாவது டூட்டி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மனசே இருக்காது. அங்க அவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதுல நீங்க அங்க போய் சூசைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டேட்டோ. இந்த டேட்டோ வந்து நிறைய பிரச்சனை. டேட்டோ போடுறதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டேட்டோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண முடியல. இப்படி அந்த பிரச்சனை இருக்கு. நான் வந்து லேசர் போட்டு எடுத்துட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நீ லேசர் போட்டு எடுத்தாலும் அதுல தழும்பு இருக்கும். அந்த தழும்பு எதனால அந்த தழும்பு வந்துச்சு, உள்ள எதுவும் பிளேட் வச்சிருக்கியா, எதுவும் காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பண்ணவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்ப தழும்பு ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் நீங்க சூசைட் பண்ண தழும்புனாலும் சரி, இல்ல எப்படிப்பட்ட தழும்புனாலும் சரி, ஸ்கின் டாக்டர் போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆயில்மெண்ட் ஏதாவது தருவாங்க. மோஸ்ட்லி இந்த மெட்ரமாசன்னு சொல்லி ஒரு ஆயில்மெண்ட் இருக்கும் மெடிக்கல்ல. அதை வாங்கி போட்டீங்கனால கொஞ்சம் ரிக்யூர் ஆகும். பெரிய தழும்பா இருந்தா அது கொஞ்சம் சின்னதாகும். சின்ன தழும்பு ஓரளவுக்கு மறைஞ்சிரும். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்புறமேட்டு வேற என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு கை பண்ட் இருக்கு. கை பண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒத்த விரல் வளைஞ்சிருக்கு. இதெல்லாம் அங்க வரப்போற டாக்டரை பொறுத்து. இதெல்லாம் நம்ம வந்து கியூரும் பண்ண முடியாது சில விஷயத்துக்கு. ஓகேவா? தழும்பு இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி அதை கம்மி பண்ணிருங்க. இப்ப எனக்குமே இந்த நெத்தில தழும்பு இருக்குன்னா இது 3 சென்டிமீட்டருக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதே மாதிரி டேட்டோவுமே 3x3 3 சென்டிமீட்டர் நீளம் 3 சென்டிமீட்டர் அகலமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மற்றபடி எந்த பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அது எதுன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் ரீப்ளை பண்றேன். ஓகேவா? நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு கமாண்டோ மெசேஜோ பண்ணுங்க. நான் ரீப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் தான் நான் ரீப்ளை பண்ணுவேன். ஓகேவா? நன்றி.